அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கேரியர் கைடன்ஸ் சீரீஸில் பலவிதமான வீடியோக்கள் நம்ம போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல் ஆவது எப்படி, அட்வொகேட் ஆவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் +2 நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம். சயின்ஸாக இருக்கலாம், ஹியூமானிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம். எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் +2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இதை முடித்ததுக்கப்புறமா எல்எல்பிங்கிற ஒரு கோர்ஸ், பேச்சுலர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா. இது 5 இயர்ஸ் கோர்ஸ், இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பின்னு பல விதமான கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் அப்பயே நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பும் வேறு பண்ணணும். ஒரு அட்வொகேட்டு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதை முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு லாயர்னு உங்களை சொல்லுவாங்க. எல்எல்பியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேர் லாயர். நீங்கள் ரிஜிஸ்டர்ட் வித் ஸ்டேட் பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க உங்கள் பேரை. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு கீழே ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறமா நீங்கள் ஆல் இண்டியா பார் எக்ஸாம், ஏஐபிஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டில் எந்த கோர்ட்டில் பலவிதமான கோர்ட்டுகள் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணணும். யார் கீழே ஒர்க் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு கீழே நீங்கள் ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு ஏஓஆர், அதாவது அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் எக்ஸாம், ஏஓஆர்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் வித் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண முடியும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக ஆகிறதுக்குள்ள பாத். சப்போஸ் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, பிஎஸ்சியோ, பிகாமோ, பிஇ, பிடெக் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு அட்வொகேட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கிளாட் எக்ஸாம் எழுதிட்டு எல்எல்பி கோர்ஸு பண்ணணும். உங்களுக்கு எல்எல்பி 3 இயர்ஸ் தான். இதே +2 முடிச்சுட்டு வந்தால் 5 இயர்ஸு. ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் தான். மற்ற எல்லாமே நார்மல் ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.